வணக்கம். நான் பால் பிரதீப். என்னோட பார்ட் சார்ஜ் இருக்காரு. என் நண்பர்கள் அப்புறம் நம்ம அசோசியேட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியோட கொள்கை என்ன, கட்சியோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கள் கட்சியோட 2ஆம் கட்ட பிரச்சாரம், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாங்கள் வந்து பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் எங்களோட தலைவர் வந்து திரு டாக்டர் சந்தோஷ் பாபு சார் மூலமாக எங்களோட மேனிஃபெஸ்டோவில் ஒரு 7 பாயிண்ட்ஸை வெளியிட்டார். அதாவது நிலைப்பாடு நிறைய பேர் கேட்குறீங்க, கொள்கைகள் கேட்குறீங்க, ஆனால் நாங்கள் என்னென்ன தீர்வுகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. அந்த ஜிஸ்ட்டை இப்போ பார்த்தா சொல்ல போகிறாரு. உங்களுக்கு 7 பாயிண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் சேனல் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட்டு அந்த இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம்னா அவ்வளோ யோசிக்கிறோம். ஏன் நம்ம ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் பண்ணி நம்ம தேவையான டாக்குமெண்ட் வந்து ஆனால் வீட்டுக்கெல்லாம் ஃபோனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இங்கே நடக்கிற நிறைய ஊழலை ஒழிச்சு கட்டுறதுக்கு இது ஒரு முயற்சிங்க. ரெண்டாவது வந்து ஆன்லைன் ஹோம்ஸ். நம்ம ரூரல் இந்தியா சரி நிறைய பேருக்கு வந்து நம்ம எப்போ கனெக்டிவிட்டி கொடுக்குறோமோ, ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் மூலிமா கனெக்டிவிட்டி, அது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரோம்னு நம்பி இது ஒரு தீர்வாக கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோங்க. மூணாவது வந்து ரூரலில் இப்போ மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அர்பன் சென்டர்ஸில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ரூரல் சென்டர்ஸோட கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது லெவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரூரல் செக்டருக்கு கொண்டு போகிறதுக்கு 3வது பிளானுங்க. 4வது பிளான் வந்து விமன் என்ரிச்மெண்ட். நம்ம வந்து இப்போது எல்லா பிரச்சாரத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லத்தரசிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம கரண்ட் சிஸ்டம் வந்து நிறைய மாறும்னு சொல்லிட்டு அது மூலிமா விமன் என்ரிச்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த பிளான் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச பிளானுங்க, க்ரீன் ரெவல்யூஷன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது இத்தனை வருஷம் நம்ம பேசிகிட்டு இருந்தது தான் எப்படி நம்ம ஃபார்மர்ஸை அக்ரி ஆண்டர்ப்ரூனர்ஸாக மாற்றி நம்ம சோப்ரா மூலியமாகவோ ஓஎஃப்எம் மூலியமாகவோ பண்ண ஃபார்மர் அண்ட் கோ மூலியமாக பண்ண சேஞ்சஸ், விவசாயிகளோட என்ரிச் பண்ணுற சேஞ்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. அடுத்த பிளானும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளானுங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி நிறைய இடத்துல கதறின்னு இருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் அந்த கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு க்ரீன் பிஸ்னஸஸை எப்படி லெவரேஜ் பண்ணி அது போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளானுங்க. இப்போது கடைசி பிளானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளான். இப்போது வறுமை கோடு கீழே மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அதே ஸ்டேஜில் வச்சுட்டும் இருக்காங்க. இப்போது அவங்கள வந்து ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸ், அந்த ப்ராஸ்பெரிட்டி கோடுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கீமு, அடுத்த தீர்வு கொண்டு வரோங்க. சூப்பர். இந்த 7 பாயிண்ட்டை நாங்கள் இன்னும் எலாபரேட்டாக இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன கேள்விகள் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.